السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த உத்தம தூதர் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் வர இருக்கும் வந்திருக்கும் முஸ்லிமான முஃமினான அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம், நாட்களின் நாயகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்நாளையிலே புனிதமிக்க ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் இம்மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கல் செய்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு ரஜபும் பரக்கத்தும் என்ற தலைப்புக்கு கீழால் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்று கூறுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதத்தில் 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த 4ல் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள். ஒன்று துல்காதா, இன்னும் ஒன்று துல்ஹிஜ்ஜா, மூன்றாவது முஹர்ரம். இது மூன்றும் சங்கைக்குரிய 4 மாதத்தில் 3 மாதங்கள். தனித்து வரக்கூடிய ஒரு மாதம் அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதமும் சங்கைக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜபுடைய மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம். வஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம். வரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று சொன்னார்கள். எனவே அப்படியான சிறப்புக்குரிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இஸ்லாமிய மாதத்தின் 7வது மாதம் ரஜபுடைய மாதம். இஸ்லாமிய மார்க்கத்தில் 7வது எண்ணிக்கை 7 என்பதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது.
நாம் பார்க்கலாம், நமக்கு மேலால் இருக்கக்கூடிய வானத்தை அல்லாஹ் 7ஆக படைத்திருக்கிறான். நமக்கு கீழால் இருக்கக்கூடிய பூமியை அல்லாஹ் 7ஆக படைத்திருக்கிறான். நாங்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த காபாவை தவாப் செய்யக்கூடிய எண்ணிக்கையும் 7ஆக இருக்கிறது. சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடக்கூடிய அந்த சாயுடைய எண்ணிக்கையும் 7ஆக இருக்கிறது. வாரத்தினுடைய நாட்கள் 7ஆக இருக்கிறது. சபஉன் மூபிகாத், பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 7 பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஏன் நாம் அன்றாடம் ஓதக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா, அதற்கும் சபஉல் மசானி, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை கொண்ட சூரா என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 7க்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. அந்த வரிசையில் 7வது மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த மாதத்திற்கென்று பல வகையான சிறப்புகள் இருக்கிறது. அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ரஜபின், இந்த ரஜபுடைய மாதம் மிஃப்தாஹு அஷ்ஹுருல் கைரி வல் பரக்கா, எல்லா நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளுக்குரிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை இந்த மாதத்தில் எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். அதிகமாக இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். நாமும் ஓத ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலும் வர இருக்கக்கூடிய அந்த ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்து விடுவாயாக. இந்த 2 மாதத்திலேயும் விசேஷமான பரக்கத் இந்த உலகத்தை நோக்கி இறங்குகிறது. பொதுவாக எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. எல்லா பொருட்களிலேயும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து இறங்குகிறது. ரமலானை அடைய செய்து விடுவாயாக. ரமலானை ஒரு மனிதர் அடைந்தால் அதுவே அவருக்கு கிடைத்த பெரிய ஒரு பரக்கத். ரமலான் முழுக்க ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் தான். எனவே இந்த ஷாபானிலும் ரஜபிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பொதுவாக நாம் பார்க்கலாம், இஸ்லாமியர்களும் கூட மாற்று மத சகோதரர்களும் கூட இந்த பரக்கத் என்ற வார்த்தையை பொதுவாக பாவிக்கிறார்கள். நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், பரக்கத் என்றால் ஒரு பொருளினுடைய அதிகரிப்பு தான் பரக்கத் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு பொருளினுடைய அபிவிருத்தி தான் நாங்கள் பரக்கத் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். பரக்கத் என்பது வாழ்க்கையில் அதிகரிப்பு அல்ல. பரக்கத், பரக்கத்தினுடைய வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், மின்ஹத்துன் இலாஹியா, அது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் தான் பரக்கத். அந்த பரக்கத் என்பது அது அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு கிடைப்பது. அதீமு நஃபஅஹா, அதனுடைய பிரயோசனம் மகத்தானதாக இருக்கும். சில பொருட்களை நாம் பார்க்கலாம், அது அதிகமானதாக இருக்கும், அதில் பிரயோசனம் மகத்தானதாக இருக்காது. சில பொருளை நாம் பார்க்கலாம், அது குறைவானதாக இருக்கும், அதில் பிரயோசனம் மகத்தானதாக இருக்கும். கஸீரு கைரஹா, அதனுடைய நலவுகள் அதிகமாக கிடைக்க வேண்டும். அந்த பொருள் அதிகமாக இருப்பதல்ல, அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய பிரயோசனம் நலவு அதிகமானதாக இருக்கும். முத்தவாசிலு பிர்ரஹா, அதன் மூலமாக மனிதன் அடையக்கூடிய அந்த நன்மை தொடர்ச்சியானதாக இருக்கும். இதுதான் பரக்கத் என்பதாக வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. பரக்கத் என்பது எல்லா விஷயத்திலேயும் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுளில் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ரிஸ்கில் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கல்வியில் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பொருளில் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சொல்லிலும் செயலிலும் பரக்கத் இருக்கிறது. ஒரு மனிதனின் வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது. ஏன், மனிதர்களிலேயும் சில மனிதர்கள் பரக்கத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள். எனவே பரக்கத் என்பது நாம் எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் பரக்கத்தானதாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். குடும்பம் பெரிதாக இருக்கிறது,
ஆனால் அந்த குடும்பத்தில் பரக்கத்தின்மை, அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தில் பரக்கத்தின்மையாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம், சில வருஷங்களுக்கு முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பொருளாதார வருமானம் குறைவானதாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பரக்கத்தாக அமைந்தது. இன்று வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை தனி கூட்டுத்தனம் என்பதாக இருவர் மூவர் என்று தனித்து வாழுகிறார்கள். ஆனால் அன்றைய வருமானம் கிடைத்ததை விட இன்றைய வருமானம் பல மடங்கு அதிகரிப்பு இருக்கிறது. ஆனால் பரக்கத்தில்லாமல் இருக்கிறது. காரணம், அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தின்மை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு பரக்கத்தில்லாமல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மௌத்திலும் பரக்கத் கிடைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ ஃபீமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வாயாக. ஒரு மனிதனுக்கு மௌத்து நல்லதாக அமைவதும் அவனுக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும். சிரமம் இல்லாமல் ஒரு மனிதர் மரணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும். நல்ல பெயரோடு ஒரு மனிதர் மரணிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும். புகழோடு அவர் மரணிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும். எனவே பரக்கத் என்பது எல்லா விஷயத்திலேயும் அதாவது பறந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் பரக்கத். அதிலும் குறிப்பாக இந்த ரஜபிலும் ஷாபானிலும் விசேஷமாக பரக்கத் இந்த உலகத்தை நோக்கி இறங்குகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில விஷயங்களை பரக்கத்துடையது என்பதாக கூறுகிறான். தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா, இவைகள் பரக்கத்துக்குரியது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஒரு மனிதர் அல்லாஹ்வை திக்ர் செய்வது பரக்கத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த மனிதன் சிறிய அமலாக இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் பக்கம் நெருக்கக்கூடிய அமலாக இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். இந்த அமல் அல்லாஹ்வுடைய ஜலாலியத், அல்லாஹ்வை நாங்கள் புகழுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது தம்லஉல் மீசான், மீசானுடைய தராசை கனமாக்க கூடியதாக இருக்கும். இது ஜலாலியத், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தது, அல்லாஹ்வுடைய zikr. புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். இரண்டு கலிமாக்கள் இருக்கிறது, அது சொல்லுவதற்கு மொழிவதற்கு மிக இலேசாக இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுடைய தராசில் கனமானதாக இருக்கும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும். அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த திக்ர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ஒரு மனிதனுக்கு கொண்டு தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இழுத்து தரக்கூடியதாக இருக்கும். மேலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், மலையை பரக்கத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا. வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய மலை பரக்கத்தை பெற்றது என்று குர்ஆனில் கூறுகிறான். பொதுவாக மலை பரக்கத்தை பொருந்தியது, பரக்கத்தாகத்தான் இந்த உலகத்தை நோக்கி வருகிறது. சில சந்தர்ப்பத்தில் அது சில கூட்டத்தார்களுக்கு அது வேதனையாக மாறும். அது அந்த கூட்டத்தார்களை பொறுத்து, அவர்களுடைய பாவத்தை பொறுத்து அல்லாஹ் சில நேரம் அதை தண்டனையாக மலையை இறக்கலாம். ஆனால் பொதுவாக அல்லாஹ் மலையை இறக்குகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தாக இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. காபத்துல்லாஹ் அது ஆக பெரிய ஒரு பரக்கத்தான இடம். குர்ஆனில் அல்லாஹ் அதையும் கூறி காட்டுகிறான், லல்லதி பிபக்கத முபாரகா. மக்காவினுடைய பழைய பெயர் பக்கா. குர்ஆனில் அல்லாஹ் இந்த பக்கா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். லல்லதி பிபக்கத முபாரகா, அந்த மக்காவை, அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கியிருக்கிறான். காபாவை ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை. உலகத்தில் 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்த்தாலே நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்றுதான் காபத்துல்லாஹ். அதை பார்க்க பார்க்க நன்மை கிடைக்கும். குர்ஆன், யார் குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கு நன்மையாக ஆகிவிடும்.
யார் தன்னுடைய தாயை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதுவும் அவருக்கு நன்மையாக இருக்கும் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே காபாவும் ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு மனிதர் சலாம் சொல்லுவதும் பரக்கத். முபாரக்கத்தன் முபாரக்கத்தன் தொய்யபா என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சலாம் சொல்லுவது பரக்கத். இந்த சலாம் சொல்லுவதன் மூலமாக இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு பரிமாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது, நல்ல குணம் உருவாகுகிறது, ஈமானில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. ஏன் ஒரு மனிதர் சுவர்க்கம் செல்லுவதற்கு அந்த சலாம் காரணமாக அமைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது, ஈமான் கொள்ளாத வரையில் நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது. உங்களுடைய ஈமான் பரிபூரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஈமான் பரிபூரணமாக ஆக மாட்டாது. உங்களுக்கு மத்தியில் அன்பு உண்டாகாத வரையில் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாக ஆக மாட்டாது. உங்களுக்கு மத்தியில் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரவா? அதுதான் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே ஒரு மனிதர் சலாம் சொல்லுவது அதுவும் பரக்கத். ஒரு மனிதர் காபாவை பார்ப்பது அதுவும் பரக்கத். அல்லாஹ்வுடைய மலை இறங்குவது அதுவும் பரக்கத். ஒரு மனிதர் திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறுவது அதுவும் பரக்கத்தாக இருக்கிறது. ஏன் ஜைத்தூன் அதுவும் பரக்கத் என்பதாகத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். சில மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்தில் இருந்து நாங்கள் பழங்களை மாத்திரம்தான் பிரயோசனமாக எடுத்துக் கொள்ளுவோம், அதனுடைய இலையை எடுக்க மாட்டோம், அதனுடைய பட்டையை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆனால் ஜைத்தூனை பொறுத்தவரையில் எதுவும் வீணானது இல்லை, எல்லாமே பிரயோசனம் தரக்கூடியதுதான். அதனுடைய பழமும் பிரயோசனம் தரக்கூடியது, அதனுடைய பட்டையும் பிரயோசனம் தரக்கூடியது, அதனுடைய இலைகளும் பிரயோசனம் தரக்கூடியது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு உதாரணம் அவன் ஜைத்தூன் மரத்தை போன்றவன். அவனுடைய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜைத்தூனும் பிரயோசனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜைத்தூனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அது பரக்கத்தான ஒன்று என்று அல்லாஹ் கூறுகிறான். பேரித்தம்பலத்தையும் பரக்கத் என்று அல்லாஹ் கூறுகிறான். இறுதியாக நாம் பார்க்கலாம் பைத்துல் மக்திஸ், இதுவும் பரக்கத்து நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் சுற்றி வந்த இடம்தான் பைத்துல் முகத்தஸ். அந்த இடமும் பரக்கத்து நிறைந்ததாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகப்பெரிய பரக்கத்தினுடைய உச்சகட்டம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல நடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறுவருடைய பெயர் சாஹிப் இப்னு யஸீத். அவருடைய வயசு 6 வயசு தான். நபி அவர்கள் சலாம் சொல்றாங்க, அந்த சிறுவர் அந்த சலாமுக்கு பதில் சொல்றார். நபி அவர்கள் அந்த சிறுவரை அழைத்து அவருடைய தலையை தடாவி சொன்னார்கள், அல்லாஹு தாலா உனக்கு பரக்கத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சென்று விட்டார்கள். சாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 90 வயது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மனிதர் அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவருடைய தாடிகள் எல்லாம் நரைத்ததாக இருக்கிறது, ஆனால் தலைமுடி கரு கரு என்று கருப்பாகவே இருந்தது. இவர் கேட்டார், இதனுடைய உள்ரங்க கருத்து என்ன? ஏன் உங்களுடைய தாடி நரைத்திருக்கிறது, ஆனால் உங்களுடைய தலைமுடி 90 வயதாக உங்களுக்கு ஆகியும் இன்னும் நரைக்கவில்லை, இதனுடைய காரணம் என்ன? சொன்னார்கள் சாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் என்னுடைய தலையை தடாவி பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். அவர்களுடைய கைப்பட்ட இடம் இன்று வரைக்கும் கற்கவில்லை என்று சொன்னார்கள். அது நபியுடைய பரக்கத்தாக இருக்கிறது. லா யமஸ்ஸு ஷைஅன் இல்லா பூரிக ஃபீஹி. நபி அவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டாலே அது பரக்கத்தாக மாறிவிடும். ஒரு தடவை ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் ஒரு பை கொடுத்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லி ஒரு பையை கொடுத்தார்கள். அந்த பையை வைத்துதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போற இடத்துக்கெல்லாம் அந்த பையை எடுத்துட்டு போவாங்க. அதுல எப்பெல்லாம் அவங்க கையை விட்டு எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு சரக்கு கிடைக்கும், உணவு கிடைக்கும், அதை சாப்பிட்டு கொள்ளுவார்கள். நபியுடைய காலத்திலேயும் அந்த பையை வைத்திருந்தார்கள்.
ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அந்த பையை வைத்திருந்தார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் அந்த பையை வைத்திருந்தார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் அந்த பையை வைத்திருந்தார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தான் அந்த பை காணாமல் போனது. திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், லின்னாசி ஹம்முன், எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு கவலை தான். என்ன? ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாவிட்டாங்க, ஆனால் வலி ஹம்மானி, எனக்கு மட்டும் 2 கவலை என்று சொன்னார்கள். ஒன்று, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தானது. 2வது, நபி அவங்க எனக்கு பரக்கத்தாக கொடுத்த அந்த பை காணாமல் போச்சு. எனவே பரக்கத் என்பது சில பொருட்களிலும் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிறது, சில மனிதர்களிலேயும் பரக்கத் இருக்கிறது. இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு குறுகிய காலம், 55 வருஷம் தான் அவர்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்களுடைய சேவை, அவர்கள் ஆற்றிய சேவை இந்த சமூகத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் நீண்ட வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய சேவையை போன்று அவர்களுடைய சேவை அமைந்தது. இன்றும் வரலாறு போற்றக்கூடிய ஒரு கிதாபு தான் கிதாபுல் என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். மிகவும் விசேஷமான ஒரு கிதாப். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கிட்டத்தட்ட 56 வருஷம் தான் அவர்களும் வாழ்ந்தார்கள். வானத்தில் இருந்து இறக்கப்பட்டதில் முதலிடம் குர்ஆன் என்றால், பூமியில் இருந்து உருவாக்கப்பட்டதில் முதலிடம் சஹீஹுல் புகாரி. இத்தஃபகல் அஇம்மா அலா அன்ன அஸஹல் குத்பி பாத கிதாபில்லாஹ் சஹீஹுல் புகாரி. எல்லா இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு, இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு பிறகு அடுத்த கிதாப் என்றால் அது சஹீஹுல் புகாரி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் வெறுமனே 56 வருஷம்தான். அவர்களுடைய சேவை மிக பலமானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடத்தில் இருக்கும் பொழுது ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், ஆனால் இமாம் அவர்கள் எந்த நோட்ஸுமே கையால் எழுத மாட்டார்கள். ஆசிரியரே கேட்டார் ஆச்சரியமாக, எல்லா மாணவர்களும் எழுதுகிறார்கள் நான் சொல்லக்கூடிய ஹதீஸை, நீங்கள் மாத்திரம் ஏன் எழுத மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களுடைய பதில், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் என்னுடைய உள்ளத்தில் பதிந்து கொண்டிருக்கிறது, இதை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி நான் சொன்ன இவ்வளவு நாள் படித்துக் கொடுத்த அந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு இருந்த இருப்பிலேயே 15,000 ஹதீஸை ஒரே இருப்பில் சொல்லி முடித்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். ஏன் சில பொருட்களிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நாம் பார்க்கலாம். ஆடு, நபி அவர்களே சொன்னார்கள், ஆடு பரக்கத் செய்யப்பட்டது. இன்று உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படுவது ஆடு, குறைவாக குட்டியிடுவதும் ஆடுதான். ஆனால் எப்பொழுதாவது எந்த வருஷத்திலேயாவது குர்பானி கொடுப்பதற்கு ஆடு முடிந்து விட்டது என்று நாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நாயை யாரும் அறுக்க மாட்டார்கள், ஆனால் அதனுடைய குட்டி இடுவதும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் ஆட்டை மந்தையாகத்தான் பார்ப்போம். ஏன்? ஆட்டில் பரக்கத் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நேரத்திலும் பரக்கத் இருக்கிறது. தமிழில் சொல்லுவார்கள் ராஜ யோக நேரம் என்றுவார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திற்கு. இந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் குர்ஆன் இறங்கியது, அந்த நேரத்தில் தான் நபி அவர்களும் பிறந்தார்கள், அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது. எனவே தஹஜ்ஜத்துடைய நேரமும் பரக்கத்து நிறைந்த ஒரு நேரமாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இதுவும் பரக்கத்துக்குரிய நாள் தான், இதுவும் பரக்கத்து பொருந்திய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சுன்னத்திலேயும் பரக்கத் இருக்கிறது. நபியுடைய சுன்னத்தை நாங்கள் எப்பொழுது பின்பற்றுவோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் அதிகமாகும். நபியுடைய சுன்னத் அனைத்திலும் பரக்கத் இருக்கிறது. ஒரு தடவை ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டில் ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கே விருந்து உபசாரம் நடந்து கொண்டிருக்கிறது, உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய கவர்னர்கள், அரசியல்வாதிகள் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
நமக்கு தெரியும் அந்த நான் ரொட்டி சில நேரத்தில் உள்ள மாவு வேகாம பச்சையா இருக்கும். இதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, பச்சை மாவாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அதை பிச்சு பிச்சு போட்டுட்டு அது கருகிய பகுதியை சாப்பிடுறாங்க. இதை பார்த்த ஹஜரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த உணவெல்லாம் கீழே விழுந்ததோ அந்த உணவை எடுத்து சாப்பிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அங்கிருந்த ஒரு வேலைக்காரர் பார்த்து கொண்டிருந்து ஹஜரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், இவ்வளவு பெரிய ஒரு மஜ்லிஸ், ஒரு மகத்துவமான ஒரு கண்ணியமான ஒரு மஜ்லிஸில் நீங்கள் இருந்து கொண்டு கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுகிறீர்களே, உங்களை பற்றி அவர்கள் குறையாக எண்ணி விடுவார்கள் என்று சொன்னார். இதற்கு அவர்கள் சொன்ன பதில், அத்தத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் விடுவதா? நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உணவு கீழே விழுந்தால் அந்த உணவை கழுவி சாப்பிடுங்கள், கீழே விழக்கூடிய உணவை சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கள், இதன் மூலம் உங்களுடைய உணவில் பரக்கத்து கிடைக்கும். எப்பொழுது நாங்கள் அதை செய்யாமல் விட்டு விடுகிறோமோ முன்னால் சாப்பிட்டதனுடைய உணவினுடைய பரக்கத்து கூட ஈடுபட்டுவிடும். எனவே பரக்கத் என்பது எல்லா விஷயத்திலேயும் இருக்கிறது. நாம் பார்க்கலாம், புதிதாக திருமணம் யாராவது முடித்தால் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துஆ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அங்கேயும் பரக்கத்து தான். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தான வாழ்க்கையாக ஆக்கட்டும். யாராவது உங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னால் உங்களுக்கு அவரை ஞாபகம் வைத்து துஆ செய்ய முடியவில்லை என்றால் அதே நேரத்தில் சொல்லிவிடுங்கள், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அதில் எல்லாமே அடங்கிவிடும். எனவே இந்த பரக்கத் என்பது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வரக்கூடியது. பொருள் அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல, பொருள் குறைவானதாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலே கொடுக்கக்கூடிய சன்மானம் தான் பரக்கத்தாக இருக்கிறது. எனவே நாம் புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பரக்கத்துக்காக வேண்டிய ஒரு துஆ கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் வரக்கூடிய ஷாபானிலேயும் நீ எங்களுக்கு பரக்கத் செய்துவிடு என்ற இந்த துஆ எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. வ பல்லிக்னா ரமலான், வரக்கூடிய ரமலானை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம சல்லிம்னா ரமலான் வசல்லிம் லனா ரமலான். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, யா அல்லாஹ் நாங்களும் ஆரோக்கியமாக ரமலானை அடைந்து கொள்ளணும். இன்னொன்று இருக்குது, ரமலானும் ஆரோக்கியமாக எங்களை அடைந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் நாம் பார்க்கலாம். சென்ற வருட காலங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 2020-21 இருக்கலாம், கொரோனா வந்தது, கோவிட் என்ற நோய். எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தோம், எல்லோரும் ரமலானை அடைந்தோம். ஆனால் ரமலான் ஆரோக்கியம் இல்லாமல் மாறிவிட்டது. ஏன்? ரமலானுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம். எனவே சல்லிம்னா ரமலான் வசல்லிம் லனா ரமலான், யா அல்லாஹ் நாங்களும் ஆரோக்கியமாக ரமலானை அடையணும், அதே போன்று ரமலானும் ஆரோக்கியமாக எங்களை அடைந்து கொண்டால் தான் நாங்கள் அதிகமாக இபாதத் செய்ய முடியும். அல்லாமா அபூ பக்கர் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ரஜபின் ஷஹ்ருன் லிஸ்ஸர்அ, இந்த ரஜபுடைய மாதம் நாங்கள் அதாவது வித்தை தூவக்கூடிய மாதம், பயிர் செய்யக்கூடிய, பயிரை தூவக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் பயிர் தூவ வேண்டும். வஷஹ்ரு ஷாபான், இந்த ஷாபானுடைய மாதம் சக்யுன் லிஸ்ஸர்அ, நாங்கள் தூவிய அந்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் ஹசாது ஸர்இ, நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம். ஒரு மனிதர் ரமலானில் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அவர் ரஜபிலே என்ன செய்ய வேண்டும்? பயிர் செய்ய வேண்டும். நாம் ரமலான்ல தான் பயிர் செய்வோம் அப்படின்னு சொன்னா, ரமலான்லேயே பயிர் செஞ்சு ரமலான்லேயே தண்ணீர் பாய்ச்சி ரமலான்லேயே அறுவடை செய்வோம்னு சொன்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ரமலானுடைய பயிற்சி காலம் தான் இந்த ரஜபும் ஷாபானும். இப்ப இருந்தே நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். எனவே எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய பொருட்களில், எங்களுடைய கல்வியில், இது அனைத்திலும் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த பரக்கத்தை தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.